பாக்கியராஜ் மியூசிக்கில் டேரக்டர் வந்துட்டு இப்போ தான் இனியா மூலமாக ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் ராதிகா வந்துட்டு செலியன் கிட்ட உங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபோன் போட்டு வர சொல்லு, அப்போ தான் வந்து நான் இனியா விடுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. செலியன் வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயங்களை வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ராதிகா வந்துட்டு நீங்கள் உடனே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பாக்கியா வந்துட்டு செல்வி கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. கோபி வந்துட்டு பார்க்குறாங்க, என்னடா விழுந்தடிச்சு ஓடுறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செல்வி வந்துட்டு நம்ம என்னடா பண்ணுறது ஒத்தையில் இருந்துக்கிட்டு நம்ம இந்த போட்டியில் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆப்வியஸாக வந்து நம்ம கோபி தான் வந்துட்டு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி உறுதியாயிருச்சு. பாக்கியா வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ராதிகா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இனியா வந்துட்டு குடிச்சிட்டு கூத்தாடிட்டு இருக்கிறாங்க பப்பில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி பாட்டி வந்து ரொம்பவே வந்துட்டு ஃபோர்ஸாக வந்துட்டு வஞ்சிக்கிட்டு இருக்கப்ப நம்ம செலியன் வந்துட்டு வீட்டில் போய் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ராதிகா வந்துட்டு இந்த இடத்துல ரிவெஞ்ச் கொடுக்குற விதமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா அவங்களை ஈஸியாக வந்துட்டு பழி வாங்கியிருந்திருக்கலாம், நான் அதை பண்ணலை, நான் வந்துட்டு பார்த்துட்டு பார்க்காம வந்துட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு நான் போயிருந்துருக்கலாம், ஆனால் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போனாங்க, நான் தான் வந்துட்டு போயிட்டு எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்கள விடுவிச்சேன், அவங்களை காப்பாற்றினது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு பிள்ளைய வளர்ப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதுக்கப்புறமா பாக்கியாவுக்கு வந்து சுருக்குன்னு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாக்கியா, செலியன், ஈஸ்வரி பாட்டி இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கேள்வி ராதிகா கேட்கறதுனால வந்துட்டு இவங்க கொஞ்சம் கேவலப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு வருது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இப்படி ஒரு நல்ல விஷயத்தை வந்துட்டு பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் மையு வந்துட்டு கோர்ட் வரைக்கும் கூப்பிட்டு போய் அங்கே அவளுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ட்ராமா வந்துட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ இனி போனதுக்கப்புறமா தான் வந்துட்டு இனியாவை வச்சு செய்ய போகிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம காண்பா சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு தெரிஞ்சுக்க